வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட் ரெசிபீஸில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். பிரெட் புட்டிங். இது பிளெயினாக பண்ணாமல் இது கூடவே நான் வெனிலா கஸ்டர்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் உங்ககிட்ட இந்த லாக்டவுன் பீரியடில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது இல்லாமையும் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேக் டின் இல்லாமல் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் பண்ண போகிறேன். 1/4 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதை கேரமலைஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் சர்க்கரையை மட்டும் சேர்த்துருக்கேன், அது இருக்கட்டும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் 1/4 கப், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க பால் காய்ச்சி ஆறின பால், இந்த அளவுக்கு இருக்கட்டும். நீங்கள் அளவு அதிகமாக செஞ்சீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தான் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வரும். இப்போ நான் இந்த கஸ்டர்ட் பவுடருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ன்றதுனால இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டேன். இதை நல்லா அந்த டின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அது அப்படியே செட் ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1.5 கப்பு பாலை சேர்த்துருக்கேன். 250 ml சேர்த்துருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டு பவுடரை சேர்த்துடலாம். கட்டி உருண்டை இல்லாமல் வேகமாக அப்படியே கலரிட்டே வரணும். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது அப்படியே இதில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். 4 பிரெட் ஸ்லைஸை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு க்ரம்ஸாக அடித்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைம் அப்படியே சேர்த்துறாதீங்க, கட்டி உருண்டை ஆகிடும். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமான பிரெட் தூள் எடுக்கிறீங்கன்னா பால் அதோடு சேர்த்துக்கணும். இது 1.5 கப்பு பாலுக்கு இந்த 4 சைஸ் பிரெட்டு போதுமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்க. இந்த அளவு இருக்கணும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட. 1/4 கப் சர்க்கரையை ஒரு பேனில் நான் கேரமலைஸ் பண்ணி சேர்த்தது நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம மிக்சரை சேர்த்துடலாம். பிரெட்டு, கஸ்டர்ட் பவுடர், பால், சர்க்கரை டேப் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாயில்லையோ இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டோ கூட நீங்கள் போட்டு மூடலாம். டிஃபன் பாக்ஸ்னால் அதோட மூடியை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் கீழே தண்ணியை சேர்த்து இந்த பேனில் மூடி போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் இது உள்ளே அப்படியே இதை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தாச்சு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படியே கொண்டு வந்துடலாம், ஆறட்டும். அப்புறம் குறைஞ்சது 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். நான் 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். மேலே ஒரு தட்டு போட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ரொம்ப சூப்பராக நம்ம புட்டிங் வந்திருக்கு. மேலே கலர் பாருங்கள், இந்த கஸ்டர்ட் பவுடருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இப்போ கட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 4 பிரெட் ஸ்லைஸை வச்சு இந்த புட்டிங் பண்ணுற அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணட்டும். இதை ட்ரை பண்ணுறவங்க உங்கள் ரெசிபியோட ஃபோட்டோவை நம்மளோட மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.